ரிட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன் ஷாப்புக்கு இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ப்ராபபிள் ஸ்குவாட் இதுதான் இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம் பிளேயர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் உள்ள இருக்கணும், ஸோ இவங்களுடைய பொட்டன்சியல் எல்லாம் பொறுத்து ஸ்குவாடை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிடக்கூடாது. போன தடவை வேர்ல்ட் கப்ல ஸோ அன்சங் ஹீரோவா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ பெரிய ஆள். ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா 4 டிராஃபியை ஜெயிச்சது மட்டும் இல்லாம டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைம்ல செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. இவரை மட்டும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தான் லாஸ்ன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்கு, இந்தியானால இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டனா யார் இருப்பானுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ரோஹித் சர்மா தான் இருக்க போறாரு. ஸோ உடனே ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் ஜெய்ஸ்வால் இல்லையா அப்படின்னு கேட்டா 50 ஓவர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக கில் இருக்கிறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்கு. அட் த சேம் டைம் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஜெய்ஸ்வாலுடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணாம இருக்கும். அட் த சேம் டைம் 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுப்மன் கில் மாதிரியான பேட்ஸ்மேன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால ஸோ கில் தான் உள்ள இருக்க போறாரு. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக கில் தான் இருக்க போறாங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா, கில், அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல யார் இருப்பாங்கிற விஷயம் தெரியும். விராட் கோலி அண்ட் KL ராகுல் இருக்க போறாரு அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ போன வேர்ல்ட் கப்லயே சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா இரானி கப்பு, ஸோ IPL கப்பு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஞ்சி கோப்பை, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக சையர் முஸ்டாக் அலி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு 4 டிராஃபியுமே அடிச்சுட்டு சும்மா கெத்தா இருக்காரு. அட் த சேம் டைம் எல்லாத்துலயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷனும் செம்மையா இருந்திருக்கு. IPL மட்டும் பேட்டிங் அவ்வளோ பெருசா பண்ணாத மாதிரி தெரிஞ்சுது. ஆனா எல்லா ஃபார்மேட்லயுமே செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்குவாட்ல இருந்தாகணும். ஸோ ரிங்கு சிங் அதுக்கப்புறம் இருக்காரு. அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, முகமது ஷமி, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க பார்த்த ஒரு ஆள் தான், வேற யாருமே கிடையாது, முகமது ஷமி. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் வராருங்க. ஸோ இந்த ஒரு அதாவது ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா போயிட்டு இருக்கு இல்லையா பாடா காஸ்கர் டிராஃபி, இதுலயே பாக்ஸிங் டெஸ்ட்லயே அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க இந்த டெஸ்ட் வராட்டியும் பரவாயில்ல, சாம்பியன் டிராஃபி இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் வரேன், அதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீமுடைய ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அதனால அவர் இன்னும் பவுலிங் போடக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாலுமே இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியம். ஒரு 2ல பும்ரா, இன்னொரு பக்கம் ஷமி இருந்தாலே போதும். ஸோ முகமது சிராஜ் இருக்க போறாரு. ஸோ ஸ்குவாட் நீங்க பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. ஸோ இதுல ப்ராபபிள் 11 யாரா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மேக் பண்ணி சொல்லுங்க. ஸோ இந்தியன் டீம்னால வின் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்கெடியூல் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுல ரொம்ப முக்கியமா நியூட்ரல் வென்யூல தான் இந்தியா ஆட போறாங்க. அதாவது பாகிஸ்தான்ல தான் சாம்பியன் ட்ராஃபி நடக்குது. ஆனா இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ், அது மட்டும் இல்லாம செமிஃபைனல் ஃபைனல் மட்டும் நியூட்ரல் வென்யூல வச்சிருக்காங்க. காரணம் இந்தியன் டீம் தான், நாங்க அங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் என்னதான் இருந்தாலும் ICC சொல்ற கேட்டுதான் ஆகணும். ஏன்னா மற்ற எல்லா டீமுமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகேப்பா, நாங்க எல்லாருமே பாகிஸ்தான் விளையாண்டுருக்கோம், இந்தியா விளையாடுற மேட்ச் மட்டும் நியூட்ரல் வென்யூல வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் செமிஃபைனலையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபைனலும் நியூட்ரல் வென்யூ தான். எப்படி இருக்கப்போ அவங்க எல்லாருமே ஒரு ஃபார்மெட்ல ஆடுவாங்க, இந்தியா ஒரு ஃபார்மெட்ல ஆடுவாங்க. இது உண்மையாலுமே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. ஏன் முக்கியம் அப்படின்னா, நியூட்ரல் வென்யூல ஆடுறது ஒரு கஷ்டமான விஷயமா இல்லாட்டியுமே இவ்வளவு நாள் ஓடியே அவங்க டச் பண்ணலன்னு சொல்லி ஆகணும். எப்படி ஸ்குவாட் பில்ட் பண்ணி கரெக்டா ஆடுவாங்களா, என்னதான் பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, ஸோ ஒரு பக்கம் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா கூட இவங்க யாருமே ODI மேட்சஸ் ரீசெண்ட் டைம்ல ஆடல. கிட்டத்தட்ட ஜூலைக்கு அப்புறம் ODIங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. சுத்தம் காலியா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஒரு சீரியஸ் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் கீழே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மாசம் வரும், 4 மந்த்துக்கு மேல ஆச்சு. ஸோ ODI தொடவே கிடையாது. ஸோ அடுத்த ODI எப்போ வருது அப்படின்னா ஜான்வரியில தான் இங்கிலாந்து கூட ஆரப்படுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ODI சீரீஸா இருக்க போகுது. ஸோ அதை பொறுத்து தான் ஸ்குவாடை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி 11 பிளேயர் இவங்க தான் ஆடணுங்கிற மாதிரி வைக்க போறாங்க. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொன்ன மாதிரி சுப்மன் கில் கண்டிப்பா ஆடி ஆகணும். ஸோ அதுல ஸ்ரேயஸ் ஐயர் மஸ்ட்டுங்க, கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருந்தே ஆகணும். KL ராகுலை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன ஒரு கதி அப்படிங்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த டெஸ்ட்ல அவரு தான் போன தடவை நல்லா ஆடினாரு பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலயுமே பால் அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு. அந்த பால் வாட்சிங் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. பட் இருந்தாலுமே ஸ்குவாட் செலெக்ஷன்ல எங்க போடுவாங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கீழே அவர் ஆட முடியுமா, அது பினிஷிங் டிபார்ட்மெண்ட் போயிருமே, ஹர்திக் பாண்டியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல கால்குலேஷன் இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், இந்த 3 பேருமே ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இதுல யாரோ 2 பேர் தான். அதுல ரவீந்திர ஜடேஜா இல்ல குல்தீப் யாதவ் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் யாரோ ஒருத்தர் வெளியில இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா ஜடேஜாவை விட முடியாதுங்க. ஆனா அக்ஷர் பட்டேலும் டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாம செம்மையா பவுல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் விட முடியாது. இந்த 2மே ஒரு கேள்விக்குறி. அண்ட் ஃபைனலா ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர் ரிஷப் பண்ணிட்டுங்க. எந்த ஒரு ஃபார்மெட்டா இருந்தாலும் இவரோட கேம் ஒண்ணுதான், அந்த கீரை மாத்த மாட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு எந்த இடத்துல கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. ஸோ 15 பிளேயர் சாலிடா இருக்காங்க. இதுல 11 பிளேயர் சூஸ் பண்றது கஷ்டம் தான். ஸோ அந்த பிளேயிங் லெவல்ல
ஃபுட்பால் ரிலேட்டடா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனா நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல பிளேயிங் 11 இப்படி ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும், 11 பிளேயர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் சாம்பியன் ட்ராஃபி இந்தியானால வின் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.